ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சத்து மாவு உருண்டை தாங்க பார்க்க போகிறோம். சத்து மாவை நான் ஜலிச்சு வச்சுருக்கேங்க. அதோட நெடக்கலை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, வறுத்தது பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் பல்ஸ் மூடில் 2-3 இது அடித்து வச்சுருக்கேங்க. அது போட்டுக்கலாம். அப்புறம் வெள்ளை எள்ளு அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே வெல்லத்தை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுருக்காங்க. அதில் ஊற்றி உருண்டை பண்ணலாங்க. பாருங்க, வெள்ளைப்பாகு இதில் ஊற்றியிருக்கிறேன். அது கொஞ்சம் பத்தலை. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு அதில் ஊற்றிருக்காங்க. இதை எப்படி உருண்டை பிடிக்கலாங்க. உருண்டை பிடிச்சோம்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சௌகரியமாக இருக்குது. கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக் இது செஞ்சு கொடுக்கலாம். சத்துங்க நமக்கு. கண்டதை வாங்கி திங்காமல் வீட்டில் அதை செஞ்சு வச்சோம்னா டக்குன்னு இதை எடுத்து கொடுத்துடலாம். பாருங்கள், உருண்டை பண்ணிகிட்ருக்கேன். என் பையனுக்கு தாங்க அது செஞ்சு கொடுன்னு அனைத்து எடுத்துட்டான். சரி, அதை அவனுக்கு தான் செஞ்சு கொடுப்பான்னு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இந்த உருண்டை பண்ணிகிட்டு இருக்கேன். எவ்வளோ உருண்டை தீருதுன்னு தெரியல. பாருங்கள், உருண்டை பண்ணிட்டேன். ஒரு 20 உருண்டை வந்திருக்கும். சூப்பராக இருக்குது. என் பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். என் பையன் தான் கேட்டு இருக்கான். இந்தா 1க்கு 2 சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.